இப்ப நம்ம ஷோல அடுத்து பார்க்க போறது ஒரு படக்குழுவோட இன்டர்வியூ தான். அந்த டீம் யாரு, எந்த படத்தை பத்தி பேச போறாங்க, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 100 திரைப்பட விழாக்களை கண்ட படம், 80 நாமினேஷன்கள், 32 அவார்டுகள். டுலேட் பரபரப்பா எழுத்தாளர்கள் மத்தியில, ஒரு பொது சமூகத்துல இந்த படம் பத்தி நிறைய பேச்சுக்கள் இருக்கு. இன்னைக்கு அந்த படத்தை நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி உருவாச்சு, அதை இயக்குனர் மற்றும் அதனுடைய திரைக்கலைஞர்கள் இருக்காங்க, அவங்க கிட்டயே கேட்கலாம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் டுலேட், இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சு? 2007 வந்துட்டு ஒரு வீடு காலி பண்ணுறதுக்கான ஒரு சூழல் வந்தது. அப்போ நான் வீடு தேடி அலைகிறதுக்கான தெருக்களில் அலைஞ்சோம். அலையும் போது தான் இதுக்குள்ளே ஒரு கதை இருக்குங்கிறத என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னால் நான் உலக சினிமான்னு தொடர்ந்து உலகத்தில் இருக்க சினிமாக்களை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு சைக்கிள் காணாம போகிறத பற்றி ஒரு படம் எடுக்க முடியுது, ஒரு ஷூ காணாம போகிறத பற்றி ஒரு படம் எடுக்க முடியுது, அப்படின்னா ஏன் ஒரு வீடு தேடுறதை பற்றி ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்போ இது இயக்குனர் செழியனுடைய கதை? ஆமாம், என்னோட கதையை, அதாவது எனக்கு நிகழ்ந்த அனுபவங்கள், நண்பர்களுக்கு நிகழ்ந்த அனுபவங்கள். உங்களுடைய இந்த பாத்திர தேர்வுகள் எப்படி சந்தோஷையும் ஷீலாவையும் இந்த பாத்திரத்தில் பொருத்தி பார்த்தீங்க? எப்படி இது அமைஞ்சது? அதாவது முதல்ல இந்த படம் ஒரு இன்டர்நேஷ்னலாக நம்ம ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்காக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அது எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் கதைக்கு என்ன நியாயமாக இருக்கோ அதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னே தமிழ் முகமாக இருக்கணும், தமிழ் அடையாளங்களோடு இருக்கணுங்கிறதுக்காக 2 பேரும் நான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ இவங்க 2 பேருக்குமான குழந்தை ஒரு சாயலோட, இவங்க சாயலோட இருக்கணுங்கிறதுக்காக அந்த பையனை தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுத்து ஒரு 1 மாதம் இருக்கும். 1 மாதம் இவங்க ஈவினிங்கில் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் படிப்பாங்க, அந்த பையனை கூட்டிகிட்டு அப்படியே வண்டியில் போவாங்க. 3 பேருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு நட்பு வந்துருச்சு. அந்த உடனே அது அப்படியே படத்தில் கொண்டு வந்துட்டோம். சந்தோஷ், உங்ககிட்ட இந்த கதை சொல்லும் போது இந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பானது. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு சக மனிதரை போன்ற ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இதை தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையோட இந்த பாத்திரத்தை எடுத்தீங்க? இது நான் தேர்ந்தெடுத்தோன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்டாக இருந்தேன் கடந்த 10 வருஷமாக அப்போ இந்த மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு திரைக்கதை கொடுத்தாங்க. படித்த உடனே இந்த கேரக்டர் தான் அப்படின்னாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடியுமா, ஏன்னா எனக்கு நடிப்பே தெரியும், அதுக்கு முன்னாடி நடித்ததே இல்லைங்க. போது இல்லை நீ அது சரியாக இருக்கும் அப்படின்ன உடனே ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ படம் பார்த்தா நிறைய பேர் இயல்பாக இருக்குது, நடித்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே டைலாக் எல்லாமே மனப்பாடம் ஆயிடுச்சு. நாங்கள் ஷூட்டில் போன உடனே கொரியோகிராஃப் மட்டும் சார் பண்ணுவார், இவ்வளோ நேரத்தில் இந்த டெம்போவில் பண்ணணுங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த விஷயங்கள் ரொம்ப இயல்பாக வர்றதுக்கு காரணம் அந்த ரிஹர்சல் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஷீலா, நம்ம வீட்டில் ஒரு எளிமையான, நம்ம போராட முடியாத, சில விஷயங்களை விட்டும் கொடுக்க முடியாமல் குடும்ப தலைவி இருப்பாங்கல்ல, அந்த பாத்திரத்தை நாங்கள் அப்படியே உங்கள் கண்களில் பார்த்தோம். இந்த பாத்திரத்தை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க, எப்படி அதை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தீங்க? இந்த ஸ்கிரிப்டு, அதாவது எனக்கு இந்த வாய்ப்பு வந்த உடனே சாரை ஆஃபீஸில் நான் மீட் பண்ண வந்தேன். இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமுதான்ற கேரக்டருக்கு நான் உங்களை யோசித்து வச்சுருக்கேன், நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நடிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நடிங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முன்னாடியே ஜெயன் சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அவரோட உலக சினிமா கட்டுரைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அவர் என்ன மாதிரி படங்கள், என்ன ரசனை அவருக்கு இருக்குன்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து ஒரு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பாக தான் இருக்குன்றது ஒரு நம்பிக்கை 100% இருந்தது. ஸோ ஸ்கிரிப்டெல்லாம் வாங்கி படித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த 4 வயசு குழந்தையோட அம்மாவாக நான் எப்படி அந்த குழந்தை என்ன பண்ணும்போது அம்மா எப்போ அடிப்பா, எப்போ கோவப்படுவா, எப்போ அரவணைச்சிப்பா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போயிட்டு அவங்க குழந்தைங்க என்னென்ன பண்ணுறாங்க, சேட்டையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். சந்தோஷ், இந்த படத்தினுடைய கதை சார் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உதவி இயக்குனர் எவ்வளவு கடினமா அடுத்தடுத்த முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க, அப்போ குடும்பமும் அந்த பேஷனும் சேர்ந்து படுத்துற பாடு, இதையெல்லாம் ரொம்ப நுண்ணுணர்வுகளை ரொம்ப அழகாவே நீங்க வெளிப்படுத்தி இருந்தீங்க. உங்களுடைய துணை இயக்குனர், இணை இயக்குனரா நீங்க இருந்த அந்த பீரியடை இதுல ஒத்தி பார்த்து அப்படி போச்சா? அதனாலதான் அவ்வளவு உன்னிப்பா அந்த விஷயங்கள் வந்துச்சா? அசிஸ்டன்ட் டைரக்டரோட நிறைய பழகிருக்கோம், ரூம்மேட்டெல்லாம் இருந்திருக்கோம். அதை தாண்டி நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு கல்யாணம் இல்லை. அப்படிங்கும்போது அது எனக்கு புது அனுபவம். எனக்கு இப்போ படம் பார்த்தவங்க நிறைய பேர் சொன்னது என்ன, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு லவ் ஒன்று இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. அது டைலாக் படிக்கும்போதே நான் சார்ட்ட சொன்னேன்,
இதே வசனங்களை நான் என் மனைவிட்ட பேசியிருக்கேன் நான் அப்படிங்கும்போது அதை இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் ஒரு அங்கீகாரத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தேன், ஒரு படம் பண்ணி நானும் என்ன தக்க வச்சுக்கணும் திரையுலகில் அப்படிங்கும்போது அந்த கேரக்டரும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கான ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம போராடிட்டு இருக்கணும், அதுவும் அப்படி இருந்துச்சு. இது போக நம்ம வீடு தேடுறதுங்கிறது அன்றாடமான ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்ததுனால எனக்கு அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே, இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கும்போது நமக்கு யார் யாரெல்லாம் ஒரு வெறுப்பு மனநிலையை கொடுக்குறாங்க, இப்போ அந்த ஹவுஸ் ஓனரையே நம்ம ரொம்ப மோசமாக அவங்கள வெறுக்கிற மாதிரியான ஒரு டோனில் காட்டியிருந்திருக்கலாம், அல்லது இவங்க போய் நம்பி ஏமாந்து வர்ற ஒரு இடங்கள்ல இல்லை அவங்க மறுக்கப்படுற இடங்கள்லாம் அவங்கள ஒரு கெட்டதாக கூட காட்டியிருந்திருக்கலாம். ஆனால் இதில் எனக்கு அப்படி நெகட்டிவாக எதுவுமே தெரியல, அது அவங்களோட இயல்பு அப்படிங்கிற டோனில் தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படி பிளான் பண்ணியே பண்ணீங்களா, இதில் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் வேண்டாம் இயல்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியே அதை பண்ணீங்களா? இல்லை, நெகட்டிவிட்டிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு கேரக்டருக்கு ஒரு பயமுறுத்துறதுக்காக இல்லை அந்த கேரக்டர் மேலே ஆடியன்ஸுக்கு ஒரு கோபம் வர்றதுக்காக செயற்கையாக சில படங்களில் சில விஷயங்கள் நம்ம திணிக்கிறோம். ஆனால் இயல்பான விஷயத்தில் ஒருத்தர் கோவப்படுறாரு, இன்னொரு இடத்துல அன்பாக இருக்காரு, இன்னொரு இடத்துல வெறுக்கிறாரு. இப்போ இதே வேணான்னு சொல்கிற ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இன்னொருத்தர் அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்போ ஒரு நேரத்தில் கோவப்படுறாங்க, இன்னொரு நேரத்தில் அன்பாக இருக்காங்க. அப்போ அதுதான் ஒரு படத்தை ரியலாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அந்த ரியாலிட்டிங்கிறது அவங்களோட காஸ்டியூமில் இங்கே இருக்கிற செட் ப்ராப்பர்ட்டியில் மட்டும் இல்லை, அவங்களோட கேரக்டர்ஸ்லையும் இருக்குது. இப்போ அமுதா கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமுதா வந்து ரொம்ப லவ்வபுளாக இருக்கா, அன்பாக இருக்கா, அதே கோவப்படுறா, கணவனோட சண்டை போடுறா, அதே அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவள் தான் கூட வந்து நிற்கிறா. அதே அவனுமே வந்து அவனோட உலகத்தில் கதை உலகத்தில் இருந்தால் கூட குடும்பம்னு வரும்போது அவனுக்கு அதுதான் முக்கியமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு மாடுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எழுதும் போதே என்ன அப்படின்னா அந்த கதைக்கு தேவைப்படுறது மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி தேவைப்பட்டால் நம்ம வைக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி வைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு. ஷீலா, இந்த படத்தில் பாதிக்கு பாதி உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதுக்கான மெனக்கெடல்கள் என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அல்லது இந்த ஸ்டோரி சொல்லும்போது பாதி பழுவை நீங்க தான் சுமக்க போறீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த உணர்வுகள்லாம் எப்படி இருந்துச்சு? சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்மளை வந்து ஒரு அங்கீகாரப்படுத்திக்கிறதுல எல்லாருமே வந்து ஆசை இருக்கும், ஆவல் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அது மாதிரி எனக்கும் இருந்துச்சு. ஸோ இந்த கதையை நான் படிக்கும்போது முழுக்க வந்து ஒரு குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கும்போது நான் கதையை ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே அமுதா பண்ணுறதை நான் ரசிக்க ஆரம்பித்தேங்க. எல்லாமே வந்து நான் ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் ஆடியன்ஸாக ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே எனக்கு ஒரு விஷுவல் வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப லவ் ஆயிடுச்சு, அந்த கேரக்டர்ஸ் மேலே. அப்படிங்கும்போது அதில் நான் அமுதாவாக இருக்க போகிறேங்கும் போதே ரொம்ப வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்பட விழாக்களில் உங்களுக்கான வரவேற்பு, அமுதாக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. அவங்க வந்து உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரலையா, வெளியே வந்தோம் நானும் சந்தோஷம், எங்கள் பையனை கூட்டிகிட்டு வராமல் வந்திருக்கீங்க இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலில், அது எங்கள் பசங்க இல்லை, எங்கள் பையன் இல்லை, அது வந்து இந்த கதைக்காக. ஓ அப்படியா, நீங்கள் 3 பேரும் ரியல் பார்ட்னர்ஸ்ன்னு நினச்சோம், ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்கன்னு நினச்சோம் அப்படிங்கும்போது அதுதான் பெரிய ஒரு அவார்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யதார்த்தத்தை அவங்க அப்படியே வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளவு விருதுகள் பெற்றிருக்கு, வெகுஜன மக்கள் கிட்ட இந்த படம் எப்படி போய் சேர்ந்துருக்கு, இப்போ என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு, நீங்க எதிர்பார்த்த அளவு இருக்கா? எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கு. என்னென்னா முதல்ல நாங்கள் என்ன நினச்சோன்னா சொல்லும்போது சொன்னாங்க ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு கட்டு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு கட்டு வச்சுக்கிறோங்க. நாங்கள் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா வெளிநாட்டில் ரசிகர்களுக்கு என்ன ரசனை இருக்கோ அதை விட உயர்ந்த ரசனை தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து இவங்களுக்கு சரியான விஷயத்தை கொடுக்கும்போது அதை கொண்டாடிருக்காங்க. இது வரைக்குமான சினிமா ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நல்ல படங்கள் எப்போது வந்தாலும் அவங்க வந்து கொண்டாடிருக்காங்க. அதில் இந்த படத்தையும் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சா நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஆனால் நினச்சதை விடவும் பல இடங்களில் அவங்க ரசிக்கிறாங்க, கைதட்டுறாங்க, அரங்கம் வந்து ஃபுல்லாகுது, எந்த பிரபலங்களும் கிடையாது படத்தில். ஆனாலும் இந்த படத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க, அதை அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. வர்ற ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. பல திசையிலிருந்தும் பல விதமான பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. நிச்சயமா ஷீலா, சந்தோஷ், உங்க 2 பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரியான நல்ல படங்களை தொடர்ச்சியா நீங்க பண்ணணும் அப்படின்னு இயக்குனர் செழியன் அவர்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நல்ல படத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கீங்க, இன்னொன்று உலக பிளாட்ஃபார்ம்ல தமிழ் சினிமாவை வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ச்சியா இந்த மாதிரியான நல்ல படங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி.